ஸோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி G4. ஸோ ரொம்ப சாரி. ஸோ நேற்றே கொடுத்துருக்க வேண்டியது கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால கொடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் 1ஓட வயர் 2 ஸ்டடி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வெனஸ்டே வந்து எக்ஸாம் இருக்கும், சரியா? ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள். ஸோ இதில் வந்து 6th to 12th வரைக்கும் நமக்கு இருக்கிற திருக்குறளில் உள்ள கண்டென்ட்டை நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரே ஒரு டாபிக் திருக்குறள் கொடுத்துருக்கேன், அது என்னென்னா அன்புடைமை. இதை படிச்சுக்கோங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் உள்ள டாப்பிக்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாலடியார் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் 7th term 1ல் அழியா செல்வம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது, சரியா? ஸோ ஓல்டு புக்லேயும் நமக்கு 6th term 1ல் நாலடியார் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. பழமொழி 400 நியூ புக்கில் 7th term 3 விருந்தோம்பல் அப்படிங்கிற டாபிக் கீழே இருக்கு. ஸோ ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 6th term 2 பழமொழி 400 அப்படிங்கிற டாபிக் கீழே இருக்கு. நான்மணி கடிகை ஓல்டு புக் 6th term 1ல் இருக்கு. இனியவை 40 ஓல்டு 8th term 1ல் இருக்கு. முதுமொழி காஞ்சி ஓல்டு புக் 7th term 1. திரிகடுகம் ஓல்டு 7th term 2ல் இருக்கு. சிறுபஞ்சமூலம் நியூ புக்கில் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கு. ஓல்டு புக்லேயும் 9th ஸ்டாண்டர்ட் term 1ல் இருக்கு. ஏலாதி ஓல்டு புக் 10th ஸ்டாண்டர்ட். ஆசாரக்கோவை நியூ புக் 6th term 2. ஔவையார் நியூ புக்கில் 6th term 2ல் இருக்காங்க, மூதுரை அப்படிங்கிற டாப்பிக்கில். நியூ புக்கில் இன்னொரு டாபிக் 8th இருக்காங்க, 8th term 3ல் அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற டாப்பிக்லையும் அவங்களோட கண்டென்ட் இருக்குது. இதெல்லாம் படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ் பாலிட்டியோடது பார்க்கலாம், ஓகேவா? பாலிட்டி நம்ம வந்து இதுதான் கொடுத்துருந்தோம், இதுதான் நம்ம டாப்பிக்காக நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அது எங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஜிஎஸ்ல நீங்கள் ஃபஸ்ட்டு 10th 12th, ஓகேவா? 10th ஃபஸ்ட் யூனிட்டும் அதே மாதிரி 12th ஃபஸ்ட் யூனிட்டும் நீங்கள் ஃபுல்லாக கம்பல்சரியாக கவர் பண்ணியே ஆகணும். இது நமக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், குரூப் 2 வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் 12th உள்ளதை நீங்கள் வந்து நல்லா கவர் பண்ணணும். 11th 12thலாம் நல்லா கவர் பண்ணி படிக்கணும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 10th 12th ஃபுல்லாக முடிச்சிருங்க, சரியா? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தரவாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வரும், அதை நீங்கள் படிச்சுக்கலாம், சரியா? ஸோ இதில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 6th term 2ல் லெசன் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கண்டென்ட் அது ரொம்ப ஈஸி தான், படிச்சிடலாம், சரியா? நெக்ஸ்ட்டு ப்ரீஆம்பிள் அரசியலமைப்பின் முகவரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10th கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 11th வந்து உங்களுக்கு கொஞ்சம் டாபிக் 3.1 3.2 3.3, ஓகேவா? இது 3.3 இந்த 3 டாப்பிக்கை நீங்கள் படித்தா போதும் 3rd யூனிட்டில், சரியா? 11th இதுலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு salient features of constitution நான் சொன்ன மாதிரி 10th 12th தான் இருக்குது. ஸோ 12th நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே இது முடிஞ்சிருச்சு, பிரச்சனை இல்லை. ஸோ யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இது வந்து 12th 7th லெசனில் வந்து இருக்குது. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் குடியுரிமை வந்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் லெசன் 2ல் இருக்குது. அதே மாதிரி 10th நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், படிச்சுக்கோங்க அது ஃபுல்லாக. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இந்த 2 டாபிக் மட்டும் படிங்க, ஓகேவா? 3.3 and 3.4 மட்டும் படிங்க 3rd யூனிட்டில். நெக்ஸ்ட் 10th இருக்குது. அதுக்கப்புறம் 11th 4th யூனிட்டில் 4.3 மட்டும் படிங்க, ஓகேவா? ஸோ இதுதான் இதோட நமக்கு ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்ம படிக்க வேண்டிய கண்டென்ட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பேரண்டத்தின் இயல்பு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 6th சோஷியல் ஜியாகிரஃபியில் term 1ல் லெசன் 1 படிச்சுக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும், இதையும் படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ 7th சயின்ஸில் term 3ல் யூனிட் 2, 8th சயின்ஸில் யூனிட் 8, 9th சயின்ஸில் யூனிட் 9, ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து சொன்ன மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கணக்கு வந்து வீடியோவாக வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஃபஸ்ட் எக்ஸாம் புதன்கிழமை வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு வேறு என்னெல்லாம் வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம், சரியா? தேங்க்யூ ஸோ மச்.